அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை அண்ணி. வாங்க கதைக்கு போகலாம். வழிந்த வியர்வையை புடவை தலைப்பால் ஒற்றினாள். அப்பாடி, மனம் தானாக நிம்மதி பெருமூச்சு விட்டது. சமையலாகிவிட்டது. அரை மணியில் தட்டு போட்டு விடலாம். சமைத்தவற்றை மேடையில் அழகாய் ஒதுக்கி வைத்துவிட்டு கேஸில் எண்ணெயை வைத்தாள். இனிமையான கொலுசு சப்தம் வர திரும்பினாள். நகருங்கண்ணி, நான் அப்பளம் பொரிக்கிறேன். உரிமையோடு வந்து பக்கத்தில் நின்று கொண்டு கை அப்பளத்தை பிடுங்கும் கலாவை நிமிர்ந்து பார்க்கிறாள் கல்பனா. கலர் நன்றாக கூடி மெருகேறி இருக்க உடல் பூசினார் போல் மினுமினுவென்று நன்றாகவே மேடிட்ட வயிறோடு நிறைமாத கர்ப்பிணியாய் கலாக்குட்டியா இவள். ஒரு மஞ்சள் கயிறு பெண்ணை எத்தனை தூரம் மாற்றிவிடுகிறது. அண்ணி, சீக்கிரம் தலையில தண்ணியை ஊத்துங்க. கண்ணு எரியும். பலவந்தமாக கண்ணை இறுக்கி மூடியபடி குதிப்பாள். தலையில் ஒரு சொம்பு தண்ணீர் ஊற்றியதுமே பதறி அடித்து கொண்டு தட்டு தடுமாறி ஓடி வந்து அவள் முழங்காலை சேர்த்து கட்டிக்கொண்டு அண்ணி போதும் என்று அலறுவாள். மீதி தலை சீயக்காயை அலசுவதற்குள் கல்பனா முழுவதுமாய் நனைந்து போய் ஈரம் சொட்ட நிற்பாள். குளித்தார் போல. தோ பாரு, ஏன் புடவையெல்லாம் எப்படி நனைஞ்சு போயிடுச்சு. பச்சை குழந்தை போல குதியல். உனக்கு எண்ணெயை தேய்க்கிறதுக்குள்ள ஓன் தலையை அலசி முடிக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுது போ. இனிமே குளியலே கிடையாது உனக்கு. இப்படி ஒவ்வொரு தடவையும் அழுத்துக்கொள்வாள் செல்லமாய் கடிந்தபடி. என்ன நீ அப்படி பார்க்குறீங்க? கேட்ட கலாவின் தலையை மெதுவாய் கோதுகிறாள் சிரித்தபடியே. ஒன்றுமில்லம்மா, பொழுது விடிஞ்சா வளைகாப்பு போட்டுக்கிற பொண்ணு நீனு. இங்கே எதுக்கு வந்த? எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். போ முதல்ல. சாயந்தரம் சாப்பிட வேண்டிய மாத்திரையெல்லாம் முழுங்கியாச்சா? அதெல்லாம் அப்பவே சாப்பிட்டுட்டேன் நீ. இப்போ நீங்கள் நகருங்க. எவ்வளவு வேலை பண்ணுவீங்க? சரி, நூற்று கிழவி மாதிரி பேச வேணாம். எண்ணெய் புகையை விட்டு நகரு. தலையை சுத்தம். அப்புறம் போய் உங்கள் மாமியாரையெல்லாம் கவனி. ஏதாவது வேணுமுன்னா அங்கேருந்தே குரல் கொடு. 1000 தடவை இங்கேயும் அங்கேயும் நடக்காத. பேசிக்கொண்டே போனவள் தலையில் அடித்து கொண்டாள். பாத்தியா, மறந்தே போச்சு. உங்க அண்ணனை உள்ள வர சொல்லு. பூ மாலைக்கு சொல்லணும். அடிக்கடி ஞாபகப்படுத்தலைன்னா மறந்தே போயிடும் அவருக்கு. காய்ந்த எண்ணெயில் லாவகமாய் அப்பளத்தை முக்கி எடுத்தபடியே விரட்டும் அண்ணியை ஏற இறங்க பார்க்கிறாள். அதே அண்ணி விவரம் தெரிந்த வயதிலிருந்து பார்த்து கொண்டே வருகிறாள். காதில் சின்ன குடை ஜிமிக்கியும் சலங்கை மெட்டியுமாக சின்ன பெண்ணாய், புது மணப்பெண்ணாய் அன்று பார்த்த அண்ணி இன்னமும் மனத்தின் ஒரு அடி மூலையில் இருக்கிறாள். பசுமையாய் 22 வருட காலம் அண்ணியை நிறைய மாற்றாவிட்டாலும் தலை நரையில் கொஞ்சம் மாற்றம் தெரிகிறது. தலை பின்னிக்கொள்வதை விட்டுவிட்டு கொண்டை போட்டுக்கொள்கிறாள். மற்றபடி அதே அண்ணி. நாளுக்கு நாள் எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் அதே மாதிரி, அன்று பார்த்த மாதிரி நிரந்தர சிரிப்போடு அதிர்ந்து பேச தெரியாமல் என்னம்மா என்று கேட்கும் அதே பார்வையோடு துளி கூட அன்பு குறையாமல் அண்ணி அப்படியே கட்டிக்கொள்ள வேண்டும் போல இருக்கிறது. கலா, ஞாபகமெல்லாம் எங்க? எண்ணெய் புகையில நின்றுக்கிட்டு பெத்து பொழைச்சு நல்லபடியா உன்னை கொண்டு போய் உங்கள் வீட்டில் ஒப்படைக்கணும். புரிஞ்சுதா? போ, ரெஸ்ட் எடுத்துக்க. போய் அண்ணனை அனுப்புகிறேன். வெளியில் வருகிறாள் கலா. அண்ணனை கண்களால் தேடியபடியே. ஏங்க, வளையல்காரன்கிட்ட நல்லா எல்லாம் சொன்னீங்கல்ல. மணி 6 போகுது. இன்னும் ஆளையே காணோமே. கல்பனா தவித்தாள். கல்பனா, நீ மற்றதெல்லாம் ரெடி பண்ணிடு. 6:30 தானே வளகாப்பு. தான்னு வந்துடுவான். கவலைப்படாத நீ.
எதுக்கும் நான் போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடுறேன். சட்டையை மாட்டிக்கொண்டு கிளம்பினான். அக்கம் பக்கத்து பெண்கள் வந்து ஹால் நிரம்பியிருக்க டேப்பில் காரை குறிச்சி முழங்கி கொண்டிருந்தது. வலையெடுக்கிறது புருஷன் வீட்டில் தானே பண்ணுவாங்க. ஒரு வாய் கேள்வியை மெதுவாய் மென்று பதில் பெறும் ஆவலோடு காத்திருக்க தலையை நிமிர்த்தினாள் கல்பனா. அது ஒன்றுமில்ல, கலாவுக்கு வீக்கா இருக்கு உடம்பு, கொஞ்சம் ரெஸ்டா இருக்கட்டும்னு அழைச்சிக்கிட்டு வந்தேன். டாக்டர் இப்போ பிரயாணமே கூடாதுங்கிறார். அதான் பேசாம நம்ம வீட்டிலையே காப்ப வச்சுட்டோம். விளக்கியபடியே கலாவின் தலையில் பூவை எடுத்து செருகினாள். புது பட்டுப்புடவையோடு மலங்க மலங்க விழித்தபடி உட்கார்ந்திருந்தவள் தலையை ஆதரவாய் கோதினாள். வலைப்பெட்டியோடு ஒரு 60 வயது கிழவர் உள்ளே நுழைய ஏதோ நினைத்து கொண்டார் போல உள்ளே நழுவினாள் கல்பனா. சட்டென்று இந்த வீட்டில் அண்ணி என்ற ஸ்தானத்தில் அவள் நுழைந்தபோது கலாவிற்கு வயது 5. சட்டையை தூக்கி தூக்கி மூக்கை துடைத்தபடியே அவளை விட்டு நகராமல் ஈசி கொண்டு நிற்பாள். தொட்டு தொட்டு பார்த்தபடி வலது காலை எடுத்து வைத்து உள்ளே நுழைந்ததுமே மூர்த்தி அவளை அழைத்து கொண்டு போன இடம் கட்டில். மூச்சு விடவே கஷ்டப்பட்டபடி படுத்த படுக்கையாய் கிடந்த மாமியார் அருகே நின்றபோது முதன்முறையாக பயமாக கை கால்கள் உதறல் எடுத்தது. கட்டிலை சுற்றி நெட்டையும் குட்டையுமாய் 6 பெண்கள். மாமியார் மெல்ல எழுந்து இவள் கையை பற்றி அமுக்கியபடியே அழுதபோது கிறங்கி போனாள். தாயி, ஒவ்வொரு மாமியாரு மருமகளுக்கு என்னென்னவோ கொடுப்பாக. ஆனா நானும் உன் தலையில ஒரு பெரிய பந்தத்தையே கட்டப்போறேன் தாயி. வரிசையா 6 பொண்ணுக மலையா. நாளைக்கே என் தலை கீழே சரிஞ்சா அம்மான்னு அழுதுட்டு இருக்கிற இதுகளுக்கு ஒரு ஆறுதலுக்காகவாவது ஒருத்தி துணை வேணும்னு தான் இத்தனை அவசரமா இந்த பயலுக்கு கல்யாணத்தை பேசணும் தாயி. உன் கையில இன்னைக்கு ஒப்படைக்கிறேன் இதுகளை. என் பிள்ளைகளை அனாதரவா விட்டுப்படாத. மூர்த்தி பயலுக்கு ஒன்றும் தெரியாது. பாவம், நீதாம அனுசரித்து கொண்டு போவணும். பாரமா நினைச்சு இதுகளை ஒதுக்கிடாம உன் காலடியிலேயே வச்சுக்க ராசாத்தி. செய்வியா? செய்வியாம்மா? கையை பிடித்து கொண்டு கதறியவளை கண்ணில் நீர்மல்க பார்த்தாள். சுற்றிலும் கண்களை சுழலவிட்டாள். 12 வயது புனிதா முதல் கடைசி உழக்கு வரை தன்னையே பார்த்து கொண்டிருப்பது புரிய நெகிழ்ந்து போனாள். நீங்க கவலைப்படாதீங்க மாமி, நான் பார்த்துக்கிறேன். நீங்களும் சீக்கிரமே நல்லாயிடுவீங்க. ஆறுதலாய் அவளை அணைத்து கொண்டாள். குரல் தழுதழுக்க. இதற்காகவே காத்திருந்தவள் போல் அடுத்த நாளில் மாமியார் தன் உயிரை தியாகம் செய்ய சுற்றிலும் கதறியபடி நிற்கும் 6 பெண்களோடு கதிகலங்கி போனாள் கல்பனா. நல்ல வேலை, மருமக வீட்டுக்கு வந்திருக்கா. இல்லைன்னா இந்த பிள்ளைங்க கதி. பாவம், அம்மாவுக்கு அம்மாவா அன்னிக்கு அண்ணியா நீ தான் இருக்கணும். என்ன செய்யறது? இப்படி ஒரு குரல். புல்ல பெத்தே பாடையில போயிட்டா பாவி. கடைசியில அத்தனையும் அனாதையா இனிமே நிக்க போகுது பாரு. 1000 ஆனாலும் இவ வேத்து மனுஷி. துக்கம் கேட்பதற்கென்று வந்தவர்கள் ஆளுக்கால் தாராளமாகவே புத்திமதிகளை வாரி வழங்கினர். இடக்காய் குதறினர். அன்று ஒரு தீர்மானத்தோடு நிமிர்ந்து உட்கார்ந்தாள் கல்பனா. மனம் முழுவதும் பூத்திருந்த 1000 கனவு பூக்களை அப்படியே பிடுங்கி மூட்டை கட்டி ஒரு ஓரமாய் ஒதுக்கி வைத்துவிட்டு புடவையை தூக்கி செருகி கொண்டாள். 4 நாட்களாய் குளிக்க மாட்டேன் என்று அடம் பிடித்தபடி நிற்கும் 5வது நாத்தனாரை உட்கார வைத்து குளிப்பாட்டினாள். 24 மணி நேரமும் தலையை சொரிந்து கொண்டே நிற்கும் கலாவை இழுத்து உட்கார வைத்து பேன் வாரினாள். 12 வயதிலேயே மதமதவென்று வளர்ந்து நிற்கும் மூத்தவள் புனிதாவிற்கு உடனே தாவணி போட்டாக வேண்டும். ஸ்கூல் வேறு போகிறாள். மளமளவென்று பெட்டியை திறந்து கொடி கொடியாய்
பூ போட்ட சிவப்பு நிற சேலையை எடுத்து புனிதாவை ஒரு பக்கம் பிடிக்க சொல்லி 2 பாகமாக வெட்டினாள். புனிதாவை அறைக்குள் அழைத்துச் சென்று அவளுக்கு இடுப்பில் செருகினாள். வெட்கமும் மகிழ்ச்சியும் கலந்த பூரிப்பில் புனிதா அவளை கட்டி கொண்ட போது கல்பனாவிற்கு கல்யாணமாகி 10 நாள் ஆகியிருந்தது. அன்று ஏற்றுக்கொண்ட இந்த கடமை பொறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து இன்று கடைக்குட்டி கலாவின் வளையலடுக்கல் வரை வந்துவிட்டது. மாமி, உங்க பொண்ணுங்க யாருக்கும் எந்த குறையும் வைக்கல மாமி. எல்லாருக்கும் நல்ல இடத்துல கல்யாணம் கூட ஆயிடுச்சு. மானசீகமாக மாமியாரிடம் பேசினாள். கல்பனா, ஏய் கல்பனா, இங்க என்னம்மா பண்ற? மூர்த்தியின் குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள். கண்ணை துடைத்தபடியே. நானு ஒண்ணுமில்லைங்க, சாம்பார் கொதிக்கிறதான்னு பார்க்க வந்தேன். சுதாரித்து சிரிப்பவளை ஆழமாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு தோளை தட்டினான். என்னம்மா நீனு? அங்க வளையல் எடுக்கிறதுக்கு கலா அண்ணி எங்கன்னு தவிக்கிறா. நீ என்னம்மாண்ணா இங்கே வந்து நின்னுக்கிட்டு? வா. பதிலுக்கு சிரித்தாள் கல்பனா. என் கைக்கு கீழே இருந்த உங்க தங்கச்சி இல்லைங்க, கலா இப்போ ஒருத்தர் வீட்டு மருமக. ஒரு நல்ல காரியம் அவங்க வீட்டில் தான் முன்னால் நின்று செய்யணும். துக்கிரி மாதிரி நானா போக முடியும்? எதுக்கு எடுத்தாலும் சொன்னவள் சட்டென்று நாக்கை கடித்து கொள்ள திடுக்கிட்டு நிமிர்ந்தான் மூர்த்தி. கல்பனா அதிர்ந்து போய் நின்றவனை பார்த்து சகஜமாய் சிரிக்க முயன்றாள். அது ஒண்ணுமில்லைங்க, சாம்பிராணி போடணுமா, அதான் நெருப்பெடுக்க ஓடி வந்தேன். நீங்க போங்க, இதோ நான் பின்னாலேயே வரேன். அவளின் உள் பதட்டம் குரலை தடுமாற வைக்க அதை மறைக்க நினைத்தார் போல இடையே சிரித்து மழுப்பிக் கொண்டு நின்ற மனைவியை உற்று பார்த்தான் மூர்த்தி. இத்தனை வருடமாகியும் இந்த பெண் மனதை முழுமையாய் புரிந்து கொள்ளவில்லையோ நான்? வாம்மா, சீக்கிரம் வா, மற்றதை அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். மொட்டையாய் சொல்லிவிட்டு மளமளவென்று வெளியில் நடந்தான். கல்பனாவை தாலி கட்டி அழைத்து கொண்டு வந்து 4ஆம் நாளே அம்மாவிற்கு பாடை கட்டும்படியாக வந்து எத்தனை கலங்கி போனான். தோ பாருப்பா, புது பொண்டாட்டி தான் இல்லைங்கள, அதனால அவ மயக்கத்தில் விழுந்து கூட பிறந்ததுகளை மறந்துடாத, புரியுதா? நல்லதோ கெட்டதோ இனிமே நீ தான் அதுகளுக்கு எல்லாம். பாவம், தூரத்து மாமா நறுக்கென்று வெளிப்படையாகவே 4 பேர் முன்னால் தலையில் குட்டாத குறையாக வார்த்தைகளை கொட்ட அன்று அவன் எத்தனை தூரம் மனமொடிந்து போனான். சொற்ப சம்பளத்தில் கடனோடு 6 தங்கைகளின் எதிர்காலத்தை எப்படி நான் எதிர்கொள்ளப் போகிறேன்? கூடவே ஒரு பெண்ணிற்கு தாலி வேறு கட்டியாகிவிட்டது. அது வேறு சுமை. கண்ணு கெட்டிய தூரம் வரை வெளிச்சம் என்ற ஒன்றையே கற்பனை பண்ணி பார்க்க முடியாமல் எதிர்கால இருளை நினைத்து நினைத்து மனதுக்குள்ளே எத்தனை மருகினான். கடைசியில் சுமையாக நினைத்தவள் முதன்முறையாக அருகில் வந்தபோது அந்த குடும்பத்தின் வருங்காலத்தை நிகழ்காலத்தோடு ஒப்பிட்டு கஷ்டங்களை தனிய விட்டு வைத்து அலசி எடுத்து தூர வைத்துவிட்டு தெளிவாய் பேசிய போது சிலிர்த்து போனான். இங்க பாருங்க, வீட்டில் இப்போ இருக்கிற நிலைமையில 4 பக்கமும் இத்தனை கடனோட இப்படியே நாம் உழண்டுக்கிட்டு கிடந்தா என்னைக்கும் நிமிர முடியாதுங்க. அதோட நீங்கள் செய்ய வேண்டிய கடமையும் நிறைய இருக்கு. இப்பையிலிருந்தே ஒவ்வொன்றா யோசிச்சு பார்த்து நிதானமாக நாம் திட்டமிட்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கலைன்னா கடைசி வர ஒரு சுமை தாங்கியாவே இருந்துடுவீங்க. 8 பேர் இருக்கிற இந்த வீட்டில் நீங்கள் ஒருத்தர் மட்டும் சம்பாதிச்சா போதாது. நானும் நிறைய படிக்கலை தான், ஆனால் தையல் வேலையெல்லாம் நல்லாவே வரும். நீங்கள் எனக்கு மிஷினை, அது பழசாக இருந்தால் கூட போதும், ஒன்று வாங்கி போடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சமாவது துணையாக வருவேன். தயங்கி நிறுத்தி
பிசிறில்லாமல் பேசிய அவளை ஆச்சரியமாய் பார்த்தான். அன்று இரவு பேசியதோடு நின்றுவிடும் ரகமில்லை என்று அவள் மறுநாளே நிரூபிக்க ஆச்சரியம் பிரமிப்பாக மாறியது. மாலை ஆபீஸ் விட்டு வந்தவுடனேயே மெல்ல அருகில் வந்த மனைவியை நிமிர்ந்து பார்த்தான். ஏங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க. பேச்சோட பேச்சா தெரிஞ்சுது. அடுத்த தெருவில் ஒருத்தர் வீட்டில் மிஷின் விலைக்கு கொடுக்குறாங்கன்னு போய் பார்த்தேன். விலையும் ரொம்ப அதிகமில்லை. அதோட மிஷின் கண்டிஷனும் நல்லா இருக்கு. தயங்கி தயங்கி இழுத்தவளை தயக்கமாக பார்த்தான். அம்மா உயிரோடு இருந்தபோது மருந்து, கல்யாணம், பிறகு கருமாதி என்று மூளைக்கு மூளை கடனோடு முழிக்கின்றேன். என்கிட்ட காசுன்னு வராத தாயே. இப்படி வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக சொல்லிவிடலாமா? எப்படி? யோசித்து கொண்டிருந்தவனை நிமிர்ந்து நேருக்கு நேர் பார்த்தாள். எனக்கு உங்க நிலைமை புரியாம இல்லைங்க. கல்யாணத்துல பல பேர் மொய்ப்பணம் கொடுத்தாங்க இல்லையா? எங்க ஆத்தா கூட போனா செலவுக்கு வச்சுக்கன்னு கொஞ்சம் பணம் கொடுத்தது. எல்லாத்தையும் சேர்த்தா மிஷின் வாங்குற அளவு தேறிடும் பணம். உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு அடி எடுத்து வைப்போம்னு நினச்சேன். வாங்கிட்டு வரட்டுமா? குனிந்து காலடியில் உட்கார்ந்து தரையை சுரண்டியபடியே அவள் கேட்க கனத்து போனான் மூர்த்தி. வறுமை என்ற அந்த ஒரு சுகத்தை தவிர நான் உனக்கு எதுவும் தர முடியாதம்மா. மனம் தனக்குள் அழ அவள் கைகளை எடுத்து கோர்த்து மெல்ல அழுத்தினான். நீ எது செய்தாலும் அதுக்கு நானும் துணை இருப்பேம்மா. கலங்கினான். அவள் முகத்தில் தெரிந்த பிரகாசம் மனதிற்கு லேசாக நிம்மதியை தந்தது. அதன் பின் எப்போது பார்த்தாலும் கல்பனா மிஷினில் உட்கார்ந்திருப்பாள், இல்லை துணியை வெட்டி கொண்டிருப்பாள். புனிதாவும் பட்டனும் நூலுமாக துணைக்கு. ஆமா, வாசல்ல ஒரு போர்டு மாட்டிடவா? உன்னைய நம்பி யாரு இத்தனை துணியை கொண்டு வந்து இங்கே கொடுத்தது? கேலி செய்வான். அவள் வெட்கப்படுவதை ரசித்தபடியே. இது மட்டுமில்லண்ணே, இதெல்லாம் என்ன? அக்கம் பக்கத்து கிராக்கி. பக்கத்து தெரு பெரிய டெய்லர் கடையிலேருந்து துணி வரப்போகுது அன்னிக்கு. அண்ணி பார்த்து பேசிட்டு வந்துடுச்சு. இனிமே அங்கே கூஞ்சு கிடக்கிற துணியில் பாதிய நம்ம வீட்டில் தான் தைக்க போகுது அண்ணி. புனிதா பீற்றி கொண்டாள். விடியற்காலையே எழுந்து குளித்து அவசர அவசரமாய் டிஃபனையும் சமையலையும் முடித்து அனைவரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நேராக போய் மிஷினில் உட்கார்ந்து விடுவாள். முதல் நாள் தயாராக வெட்டி வைத்திருக்கும் துணிகளோடு. அதன் பின் வேலை நடப்பதென்னவோ வாயால்தான். கண் நாலா பக்கமும் சுற்றி கொண்டிருக்க மிஷினாய் கை தன் வேலையை விடாமல் செய்து கொண்டிருக்கும். மீனா, அடுப்பு பக்கத்தில் காப்பி இருக்கு, அண்ணனுக்கு ஊற்றி கொண்டு வாமா. ரேணு, உன் பள்ளி பாடம்லாம் எழுதியாச்சா? கொண்டா ஸ்லேட்டை இங்க. இப்படி ஒரு அதட்டல் பிறக்கும். கலாக்குட்டி, ஓடு, வாசல்ல யார் வந்திருக்கிறது பாரு. புனிதா, இங்கே வாம்மா, 4 ப்ளவுஸ் இருக்கு பாரு. இந்தா, மாலதி வீட்டில் கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு வா. உட்கார்ந்த இடத்திலேயே அனைவரையும் விரட்டியபடி மிஷினோடு மிஷினாய் இயங்கிக் கொண்டிருப்பவளை ஆச்சரியமாய் அதிசயமாய் பார்ப்பான். இவளுள் இத்தனை சக்தியா என்று பிரமித்து போன நாட்கள் எத்தனையோ. மூளைக்கு மூளை நின்று அரித்தெடுத்த கடன்காரர்கள் ஒவ்வொருவராய் குறைந்து போக தங்கைகளின் முகத்தில் மகிழ்ச்சி ரேகைகள் குவிந்து நிற்க மானசீகமாய் வணங்க ஆரம்பித்தான் அவளை. தான் கற்பனையில் கூட நினைத்து பார்க்காததை தோளோடு தோள் நின்று உழைத்து ஒரே வருடத்தில் குடும்பத்தை தட்டி நிமிர்த்திய அந்த கைகளை எடுத்து மெல்ல முத்தமிட்டான் ஓர் இரவு. அன்று அவள் சொன்ன செய்தி அவனுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் கூடவே கவலையும் வந்தது. மேலே அவள் பேசிய பேச்சில் ஆழ்ந்து போய் அவளை பார்த்து 1000வது தடவையாக பிரமித்து இறுக்கி அணைத்து கொண்டான், கண்களில் நீரோடு. அந்த இரவு கல்பனா
அவன் மனத்தில் எங்கோ உயர்ந்து போய் இமாலயமாய் தெரிந்தாள். தட்டில் உட்காந்து என்ன சொப்பன வேண்டி கிடக்கு? இலைய பார்த்து நல்லா சாப்பிடுங்க. கல்பனா குசுகுசுவென்று காதில் ஓத திடுக்கிட்டு சுய நினைவிற்கு வந்தான். நிமிர்ந்து அவளை பார்ப்பதற்குள் அடுத்த தட்டில் பாயாசத்தை ஊற்றியபடியே அவள் போய்கொண்டிருக்க குனிந்து மௌனமாய் சாப்பிட ஆரம்பித்தான். உங்க அண்ணி எங்கம்மா? ஊருக்கு போனவர்களை வழி அனுப்பிவிட்டு வந்து நிற்கும் அண்ணனை பார்த்து சிரித்தாள் கலா. இங்கேதான் அண்ணன், மாடி மேலே இருக்காங்க. தலைவலிக்குதுன்னாங்க. அண்ணே பாவம். மெல்ல மாடி ஏறினான். கை சுவற்றில் சாய்ந்தபடி எங்கோ பார்த்து கொண்டிருந்தாள் கல்பனா. கல்பனா, மூர்த்தியின் குரல் கேட்டு திரும்பினாள். எல்லாரும் போயிட்டாங்களா? வீடே வெறிச்சோடி போச்சுங்க. கலாவும் படுத்துட்டா. தனியா உள்ளாரையே கிடப்பானேன்னு இங்க வந்தேங்க. படபடவென்று பொரிந்து தள்ளியவளை கண் சிமிட்டாமல் பார்த்தபடியே இருந்தான். என்ன அப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் இன்னும் உன்னை புரிஞ்சுக்கிறது பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். கலகலவென்று சிரித்தாள். அப்பாடி, கல்யாணமாகி 22 வருஷம் கழித்து இந்த நினைப்பு வந்திருக்கு. ரொம்ப சீக்கிரம்தான். பதிலுக்கு அவனும் சிரித்தான். ஆனாலும் மனம் நம்ப மறுத்தது. இல்லை, இவள் மனத்தில் ஏதோ இருக்கிறது. அன்று பேச்சிலும் கண்ணிலும் இருந்த வைராக்கியம் நாளாக நாளாக தேய்ந்து விட்டதோ? அன்று இரவு எத்தனை தெளிவாய் பேசினாள். வெட்டி போட்ட துணிகளை கட்டி அடுக்கிவிட்டு படுக்கையில் வந்து விழுந்தவளை ஆச்சரியமாய் பார்த்தான் மூர்த்தி. முகத்தில் அன்று ஏகப்பட்ட குழப்பம். அவளே சொல்லட்டும் என்று காத்திருந்தவன் அவள் தயங்கி தயங்கி சொன்னதை கேட்டவுடன் மௌனமாகி போனான். முதலில் குழந்தை என்றவுடன் பூத்து போன மனசு பின்னாலேயே இப்போது அவசியமா என்ற கேள்வியை பளிச்சென்று எடுத்து போட குழம்பினான். அவளின் தயக்கம் புரிய அப்படியே மேலே வெறித்தபடி மல்லாந்து படுத்தான். தன் குழந்தை உருவாகியிருக்கும் செய்தியை கூட சந்தோஷமாக ஆரவாரித்து குதித்து கொண்டாடி கூதுகளிக்க முடியாமல் கை கட்ட வைத்திருக்கும் வறுமையின் மீது வெறுப்பாக வந்தது. இதை கல்பனாவிடம் சொன்னால் எப்படி எடுத்துக்கொள்வாள்? எழுந்து உட்கார்ந்து தன்னையே பார்க்கும் கல்பனாவை, என்னம்மா என்றான். நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? தெளிவாய் விழுந்த வார்த்தைகளை காதில் வாங்கி கொண்டு தலையாட்டினான். வந்து, நான் போய் நாளைக்கு டாக்டரை பார்த்து என்ன சொல்ல வருகிறாள்? நான் நல்லா யோசித்து தாங்க இந்த முடிவை பண்ணியிருக்கேன். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைச்சிருக்கோம். இன்னும் வீட்டு பேரில் இருக்கிற கடனை வேற அடைச்சாகணும் இல்லையா? அவள் கேட்க மௌனமாய் தலையாட்டினான். ஏற்கனவே 6 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு மொழி பிதுங்கிட்டு இருக்கிற இந்த குடும்பத்துக்கு இப்போ இன்னொரு குழந்தைக்கு அவசியமே இல்லைங்க. கல்பனா, ஆமாங்க, நான் நல்லா யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். அண்ணின்னு சுற்றி வர இந்த பிள்ளைகளுக்கு 4 எழுத்து சொல்லி கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா படிங்கன்னு காலேஜெல்லாம் அனுப்பணும். அதோட மட்டும் நம்ம கடமை முடிஞ்சிடாதுங்க. 12 வயசில் தாவணி மாட்டிக்கிட்டு ஒரு நாளைக்கு 10 தடவை கண்ணாடி பார்க்குற புனிதாவுக்கு நாம் இப்போவிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பித்தாதான் வயசு பிள்ளைய கட்டி கொடுக்கலாம். அதோட போச்சா, பின்னாலேயே வரிசையாக பானு, சீதா, மீனு, ரேணு எல்லாரும் மலையாக நிற்பாங்க. இந்த நிலைமையில் நாம் இன்னும் சுமையை ஏற்றிக்கிட்டே போனால் தாங்க முடியாதுங்க. முதுகெலும்பு முறிஞ்சு போயிடும். அதுக்காக இப்போ நாம் இந்த சுமையை இறக்கிடுறது தான் நல்லது. அவளிடம் இருந்து வந்து விழுந்த வார்த்தை அவனை சட்டென்று எழுந்து உட்கார வைத்தது. கல்பனா, உனக்கு இதில் துளி கூட வருத்தம் இல்லையா? சிரித்தாள். வருத்தமா?
எதுக்குங்க கவலைப்படணும்? மாறா நான் கவலைப்பட்டது உங்கள் பர்மிஷன் கிடைக்கணுமேன்னு தான். குழந்தையே வேண்டாம்னு சொல்லலைங்க, இப்போ வேணாம்னு சொல்கிறேன். கொஞ்சம் இந்த கஷ்டங்கள்லாம் குறைஞ்சப்புறம், கொஞ்சமாவது இந்த குடும்பம் தலை நிமிர்ந்த அப்புறம் நாம் அதை பற்றி யோசிக்கலாம் இல்லையா? முதுகை வருடினான். நானும் நீ விஷயத்தை சொன்ன உடனேயே இதையே தான் நினச்சேன். ஓ இஷ்டப்படி செய்யம்மா. அவள் சொன்னபடியே இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு காலையிலேயே டாக்டரை போய் பார்த்துவிட்டு களைத்து போய் திரும்பி வந்தால் சிரிப்பு மாறாமல். அதன் பிறகு அவள் திட்டமிட்டது போலவே எல்லாம் நடந்தது. கடன் ஒழிந்தது. நாளைக்கே நம்ம பொண்ணை பார்க்கன்னு யாராவது வந்து நின்னா கொஞ்சமாவது வீடு பார்க்கும்படியா இருக்க வேணாமா? ஆமாம், நம்ம வீட்டில் இருக்கிற பீரோவையும் கட்டளையுமா பார்க்க வர்றாங்க. நீங்கள் சும்மா இருங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? பிறந்த வீட்டை வச்சு தான் புகுந்த வீட்டுக்குள்ளே நுழையிற பெண்ணுக்கு மரியாதையே நடக்கும். அவனை ஒரே வார்த்தையில் அடக்கிவிட்டு வீட்டில் சாமான்களை வாங்கி போட ஆரம்பித்தாள். அவள் சொல்லியது போலவே கலாவை தவிர மற்ற 5 பேரும் படிப்படியாக வளர்ந்து மலை போல் ஒரு சேர நிற்க மலைத்து போனான். 2 பேராய் ஸ்கூலிலிருந்து வெளிவந்து காலேஜிற்குள் நுழைய இன்னும் பொறுப்பு அதிகமானது. கொஞ்சம் அலை ஓயட்டும் என்று இருவருமே நினைத்திருக்க, சாகர அலையும் சம்சார அலையும் என்று ஓயும். அவன் ஆபீஸிலும் அவள் மிஷினிலும் தேய்ந்து ஒருவாறாக வந்த மாப்பிள்ளையை விட வேண்டாம் என்று புனிதாவை மனமுடித்து அனுப்பிவிட்டு அவசரமாய் கடனை அடைத்து நிமிர்வதற்குள் 2ஆமவள் பானு நகத்தை கடித்தபடியே கண்ணாடி முன் நிற்க ஆரம்பித்திருந்தாள். பின் வரிசையாய் பானு சீதாவையும் செய்வதை செய்து புகுந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அப்பாடி என்று உட்கார்ந்த போது இருவருமே களைத்திருந்தனர். கால ஓட்டத்தில் முதுமையின் முதல் எழுத்து கொஞ்சம் வந்து ஒட்டி கொண்டிருந்தது. நமக்கு எதுக்கு இனிமே குழந்தை என்று நினைக்கும் அளவிற்கு இருவருமே பக்குவப்பட்டு போயிருந்தனர். பெரியவளுக்கு 2வது டெலிவரி. பானுவின் முதல் குழந்தைக்கு பிறந்த நாள். 4ஆம் அவளின் கல்யாண செலவை எப்படியெல்லாம் சிக்கனமாக செய்வது? இப்படி இதுவே சிந்தனையாய் பிரச்சனையாய் மூளையில் அடுக்கடுக்காய் பதிந்து போனது. எல்லாவற்றையும் முடித்து கடைக்குட்டி கலாவின் கல்யாணமும் ஜாம் ஜாம் என்று நடத்தி அனுப்பிவிட்டு எத்தனை அழுதாள்! என்னங்க பயங்கரமான யோசனையா இருக்கு? நிமிர்ந்து பார்த்தான். கையோடு கை கோர்த்து கொண்டு எத்தனை கரடுமுரடான பாதைகளை கடக்க வைத்திருக்கிறாள் என்னை. காலையிலிருந்து முகம் தொங்கி போய் சுரத்தின்றி நிற்கும் மனைவியின் அருகே போனான். என்னம்மா, என்ன ப்ராப்ளம் உனக்கு? என்கிட்ட சொல்லக்கூடாதா? தவித்தவனை தயக்கத்தோடு பார்த்தாள். எதை சொல்வது, எப்படி சொல்வது? முதல் நாள் எதோச்சையாக கேட்க நேர்ந்த அந்த பேச்சையா? நாளைக்கு கலா பக்கத்தில் போய் நீ உக்காந்துக்க, அவ அன்னிக்காரி வந்து உக்காந்து தொலைச்சிட போறா. இது கலாவின் மாமியார் குரல். ஆமாம்மா, நான் அப்பவே நினச்சேன். அவ பார்வையே சரியில்லை. கலாவையே உத்து உத்து பார்த்துக்கிட்டு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கா. இது அவளின் நாத்தனார். ஆமாம், கல்யாணமாகி இத்தனை வருஷமாச்சு, வயிறு துறக்கலை. அந்த மலடி போய் முன்னால் உக்காந்து வலை எடுத்து அடுக்கினால் என்ன கதியாகும்? ஜாக்கிரதையாக பார்த்துக்க. குசுகுசுத்த மாமியாரின் குரல் ஸ்பஷ்டமாய் காதில் விழ எச்சிலை கூட்டி விழுங்கினாள் கல்பனா. என்ன மனிதர்கள்! நான் வளர்த்த பெண். நான் பொறாமையில் அவளை உத்து உத்து பார்க்கிறேனாம். எனக்கு ஒவ்வொரு தடவையும் மனசு ஒடிஞ்சு போயிடுதுங்க. புனிதாவுக்கு வளைகாப்புக்கு அவங்க வீட்டுக்கு போனப்ப பைத்திய மாதிரி பச்சைக்கு அப்புறம் சிவப்புன்னு வளையலை கையில் எடுத்தேன். அவ மாமியார் நாசுக்கா, புனிதா எங்கள் வீட்டில் பெரியவங்க தான் வலை தொட்டு கொடுக்குற பழக்கம்.
ஏன்னா பெத்து போட்டு தொட்டில் போட்டவங்க வலை தொட்டு போட்டா ராசின்னாங்க. அன்னைக்கு தாங்க என்னை பற்றி எனக்கு புரிஞ்சுது. அன்னையிலேருந்து நானே விலகிடுறேன். இதே மாதிரி சமயங்களில் நிற்கிறதே இல்லை, பக்கத்தில் கூட. ஆனால் அப்பவும் எந்த நாக்கும் என்ன விடுறதில்ல. மலடி மலடின்னு குத்தி கொதறிட்டு சிரிக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க, நான் மலடியா? இந்த குடும்பத்துக்காக நமக்குன்னு குழந்தையே வேண்டாம்னு ஆசையெல்லாம் அடக்கிக்கிட்டு உருவானதையும் அழிச்சுக்கிட்டு நாயா கிடந்தேனே. சொல்லுங்க, மலடியானா? நான் வளர்த்த பொண்ணுக்கிட்ட என்னை நெருங்க விடாம ஏன் இப்படி பண்றாங்க இவங்க? சொல்லுங்க. தோளில் சரிந்து உடைந்து போய் அழுதவள் தலையை கோதினான். அதிர்ந்து கூட பேச தெரியாதவள் இத்தனை கடுமையான வார்த்தைகளை காதில் வாங்கி கொண்டு சப்தமில்லாமல் உள்ளுக்குள்ளேயே நொறுங்கி போயிருக்கிறாள். அழுது ஓயட்டும் என்று பேசாமல் மௌனமாய் அவளை அணைத்தபடி நின்றான் மூர்த்தி. 1 மாதம் விருட்டென்று ஒவ்வொரு நாளாய் உதிர்த்துவிட்டு ஓட அன்றும் பம்பரமாய் சுற்றி கொண்டிருந்தாள் கல்பனா. இந்த வயதிலும் தெரு பெண்களும் உறவு பெண்களும் கூடியிருந்தனர். அதோடு கல்பனாவிற்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. கலாவிற்கு பிள்ளை பிறந்து அதை பார்ப்பதற்காக மற்ற 5 பெண்களும் ஒன்றாய் வந்து இறங்கியிருந்தனர். சரம் சரமாய் பூக்களை தொங்கவிட்டு தொட்டில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நேரமாச்சு, ராகு காலம் போயாச்சு, குழந்தைய தொட்டில்ல போடுங்க. தாராளமா. மூர்த்தி கடிகாரத்தையே பார்த்தபடி அறிவிக்க கலாவின் மாமியார் தன் உறவுக்கார பெண்ணை தட்டி எழுப்பினாள். பங்கஜம், போ. மூத்தவ 10 தொட்டில் போட்டவ, உன் ராசியான கையாலேயே புள்ளைய வாங்கி தொட்டில்ல போடு. அந்த பங்கஜம் எழ கலா மெல்ல தலையை நிமிர்த்தினாள். எல்லோரும் இருந்தனர். ஒருத்தியை தவிர வழக்கம் போல தானாக நழுவி இருப்பாள். பானுக்கா, அண்ணி எங்க? அண்ணியா? இங்கே தானே நின்னாங்க, உள்ள போயிட்டாங்களோ என்னவோ, கூப்பிடவா? தலையாட்டினாள். 1 நிமிடத்திற்கு பின் ஈரக்கையை துடைத்தபடியே வந்து நின்ற அண்ணியை அருகே அழைத்தாள். என்ன வேணும்? பரபரத்தபடி அருகே வந்த அண்ணியை நன்றாக உற்று பார்த்தாள் 1 வினாடி. அண்ணி, உங்க கையால என் புள்ளைய எடுத்து தொட்டில்ல போடுங்க அண்ணி. அடிபட்டார் போல நிமிர்ந்தாள் கல்பனா. கலா தடுமாறியவளின் அருகே மெல்ல எழுந்து போனாள். அண்ணி, நீங்களும் அண்ணனும் மாடியில் பேசிட்டு இருந்தத ஒரு நாள் நான் கேட்டேன். தப்புதான் அண்ணி. ஆனால் எங்களுக்காக நீங்கள் எவ்வளவு தூரம் ஓடா தேஞ்சிங்கிறத தான் நாங்கள் கண்ணால் பார்த்தோம், புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் எங்களுக்காக நீங்கள் குழந்தைய கூட. மேலே தொடர்ந்து பேச விடாமல் அவள் வாயை பொத்தினாள் கல்பனா. தலையாட்டியபடியே பொத்திய கையை விளக்கினாள். இல்லை அண்ணி, ஊரில் இருக்கிறவங்க 1000 சொல்லட்டும், அம்மாவுக்கெல்லாம் வேணா பெத்தவ முகம் ஞாபகம் இருக்கலாம், எனக்கு அது கூட ஞாபகம் இல்லை அண்ணி. எங்களை பெறாம வளர்த்து எங்களோட சேர்ந்து சிரித்து அழுது எங்களுக்காகவே உழைச்சி தேஞ்சு போயிருக்கிற இந்த கை எவ்வளவு ராசின்னு எனக்கு தெரியும் அண்ணி. எங்களுக்கு எல்லாமே நீங்களும் அண்ணனும்தான். எங்களை வளர்த்த இந்த கைதான் என் பையனையும் தொட்டில்ல போடணும். அக்கா, பானுக்கா, ரேணுக்கா, எதுக்கு எல்லாரும் பார்த்துட்டு சும்மா நிற்கிறீங்க? சொல்லுங்கக்கா. எல்லாரும் உறவுக்கு அண்ணியா இருந்தாலும் இவங்க நம்ம 6 பேத்தையும் எப்படி வளர்த்தாங்க? புனிதாக்கா, நீங்களாவது சொல்லுங்கக்கா. கேவி கேவி அழுத கலாவை அருகே போய் ரேணு அணைத்து கொள்ள பெரியவள் புனிதா கீழே குனிந்து வெள்ளை துணியில் பூ போல கிடந்த குழந்தையை அள்ளி எடுத்து அண்ணியிடம் நீட்டுகிறாள். தாரை தாரையாக கண்ணீரை கொட்டியபடியே வெலவெலத்து போய் நிற்கும் அண்ணியின் கண்ணீரை ஒற்றி எடுக்கிறாள் பானு. அண்ணி, கலா சொல்றது 100க்கு 100 உண்மை. உங்களை
அம்மாவோட ஒப்பிட்டு சொன்னா அது கூட தப்பு அண்ணி. ஏன்னா அம்மாங்கிற ஸ்தானத்தோட எல்லைக்கோட்டையும் தாண்டி எங்கேயோ ரொம்ப உயர போயிட்டீங்க நீங்க. குழந்தைய வாங்கிக்கங்க. கைகள் நடுங்க அந்த பூவை அள்ளி நெஞ்சோடு இழுத்து அணைத்து கொண்டு உதடுகள் நடுங்க முத்தமிடுகிறாள். மென்மையாய் உடைத்து கொண்டு வரும் அழுகையை சிரிப்பால் பூசி மெழுகியபடியே தன் பெண்களை பார்க்கிறாள் நீர் திவலைகளோடு. வாங்கண்ணி. 6 பெண்கள் புடைசூழ கையில் குழந்தையோடு கல்பனா தொட்டிலை நோக்கி போக மூர்த்தி வழிந்து ஓடும் ஆனந்த கண்ணீரை நிறுத்த முடியாமல் குப்பென்று சந்தோஷ காற்றில் இதயம் நிரம்பி போக அப்படியே கண்களை மூடி சுவற்றில் சாய்ந்து நிற்கிறான். அந்த 10 நாள் சிசு மெல்ல நிதானமாய் இமைகளை திறந்து கை கால்களை சோம்பலோடு உதறி மேலே கிடந்த துணியை தள்ளிவிட்டு குஷியில் சின்ன குமிழ்வாய் திறந்து சிரிக்கிறது தொட்டிலில். கதை முடிந்தது. நன்றி, வணக்கம்.